தொட்டிலிடும் வயதில் தொட்டிலிட சொன்னால் சரியா சரியா. மாப்பிள்ள மாதிரி கிளம்பி நிக்கிற அந்த ராட்சசி எங்கடா? அவகிட்ட தானே ஃபைல் எல்லாம் இருந்துச்சு. டேய் மச்சி, என்கிட்ட என்ன கத்துற? உன்னையவே அவகிட்ட போய் ஃபைல கொடுக்க சொன்னது. அவளே ஒரு திமிரு பிடிச்சவ, அவளை நான் எங்கன்னு போய் தேடுறது? முட்டாள், கார்டுக்கு டீட்டெயில்ஸ் எடுடா, எடுத்து ஃபோன் பண்ண அவளுக்கு. டேய் அபி, ஃபோன்லாம் அப்பவே பண்ணியாச்சு. அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி பண்ணனேன். மேடம் எடுக்கல இல்ல. என்ன பண்றதுன்னு புரியாம தான்டா நானே நின்றுட்டு இருக்கேன். டேய் அட்ரஸ் எடுத்துட்டு கார் கோடா. என்னடா மச்சி சொல்ற? நீ வரியா? இதெல்லாம் ஒரு சின்ன மேட்டர். இதுக்காக நீ அவ வீட்டுக்கு வரணுமா என்ன? நானே போய் பாத்துக்கிறேன். டேய் அந்த ராட்சசி பிசாசு நீ கூப்பிட்டெல்லாம் வரவே மாட்டான், நானே வரேன். இவனும் அவ்வளவு நல்லவே இல்லையே. எதுக்காக ஒரு பொண்ணை தேடி இவ்வளவு தூரம் அவ வீட்டுக்கு வர போறான்? யார் இது? பார்க்க வசதியான வீட்டு பிள்ளைகளோ போல இருக்கு. சின்னத்துக்கு வந்திருக்கு. தம்பி யாருப்பா நீங்க ரெண்டும்? எதுக்குங்க வந்திருக்கிய? ஆண்டி ஷாலினி அவங்க பொண்ணு தானே? ஐயே இவதான் எங்கேயோ அம்பு எடுத்து வச்சுட்டு வந்துட்டா போலுக்க. ஆமா தம்பி, ஷாலினிக்கு வீடுதான். என்ன வேணும் உங்களுக்கு? இவரு அபிமன்யும், ஷாலினி ஒர்க் பண்ற கம்பெனியோட எம்டி. ஐயா அப்படியா? வாங்க தம்பி வாங்க. ஐயா நீங்க இவ்வளவு தூரம் எங்க வீடு தேடி வந்திருக்கீங்களாக்கோ? வாங்க தம்பி வந்து உட்காருங்க. வந்து இதுல உட்காருங்க தம்பி, நான் கொஞ்சம் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாம். உங்க பொண்ணுங்க? அவ மேல மாடியில தான் இருக்கா தம்பி. ஏன் என்னாச்சு? வேலை முடிஞ்சு இன்னைக்கு நேரமே வந்துட்டாளா? ஆண்டி நேரமே எல்லாம் வரல, அவங்களுக்கு இன்னும் ஒர்க் இருக்கு. இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க இன்னைக்கு ஒர்க் முடிஞ்சு வர கொஞ்சம் லேட் டைம் தான் ஆகும். ஆனா அவங்க அதெல்லாம் விட்டுட்டு நேரமே பொறுப்பே இல்லாம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏ ஷாலு, ஷாலுமா இவள என்ன கீழே வரமாட்டேங்கால? ஆண்டி உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா நானே மேல போய் பாத்துக்கவா? என்ன இவன் இப்படி மாறிட்டான்? ஹபி நான் வேணா போய் கூட்டிட்டு வரட்டுமா? டேய் அடங்குடா. சரி தம்பி. என்ன இது வீடு வரைக்கும் தேடி வந்திருக்கு? பார்க்க நல்ல அளவு போலதான் இருக்கு. என்னத்துக்கு இவங்க என்ன வினைய பண்ணி வச்சுட்டு வந்தான்னு தெரியலையே. ஹிட்லர் என்னையாடா மிரட்டுற? எப்படி உனக்கு காப்பு வச்சுன்னு பாத்தியா? ஹபி வேணாம், இதெல்லாம் தப்பு. என்ன சொன்ன? நீ சொன்னா நான் கேட்கணுமா? நீ சொன்னா நான் கேட்கறதுக்கு நான் என்ன உன் பொண்டாட்டியா? எப்படி பழி வாங்கினேன் பாத்தியா? இன்னைக்கு என்ன பண்ணுவ ஃபைல் இல்லாம? மாட்டினியா ஷாலுன்னா கொக்கா. லூசு. கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும். தாவணி குடை பிடிப்பாயா? அன்பே நான் உறங்க வேண்டும். பிசாசு. என்னது பிசாசா? கனவுல தானே வந்துட்டு இருந்தா இந்த ஹிட்லர். இப்ப என்ன நேர்ல வந்துட்டானா? ஹிட்லர் ஐயோ இங்க என்னடா பண்ற? கீழே போ. எதுக்குடா நீ மேல வந்த? அம்மா வாய மூடு. எதுக்கு கத்துற? உனக்கு 5 minutes டைம் தரேன். அதுக்குள்ள கீழே வந்திருக்கணும், இல்ல மறுபடியும் நான் மேல வருவேன். என்னே ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஹிட்லர் சரியான ஹிட்லர். இந்த ஹிட்லர் என்ன இப்படி இறங்கிட்டான்? ஐயோ அம்மா எல்லாம் எனக்கு என்ன நினைப்பாங்க? சிவனா இருடா ஆபீஸ்க்கு வந்துட்டு. ஐயோ 5 minutesல வர சொன்னானே, எப்படிடா 5 நிமிஷத்துல ரெடி ஆக முடியும்? சரி இரு வரேன். சாலினி கம்பெனில என்ன சண்டை போட்டு வந்தா? அந்த தம்பி இருக்கு வீடு வர தேடி வந்திருக்கு. அம்மா யாரு தம்பி? அந்த ஹிட்லர் உனக்கு தம்பியா? அவன் என்ன தேடி வந்தாலும் பேசாம நீ ரூமுக்கு விட்டுறியா? பைத்தியக்காரி. இது எதுக்கிட்டு இப்படி கிடந்து சட்டம் போட்டு கிடக்கா? இப்படி வரைஞ்சு கட்டிட்டு நிக்க இந்த ட்ரெஸ்ஸோடய போறா? ஆமா இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறை? சரி ஏதோ மீட்டிங்னு சொல்லி அவன் நல்ல துணி போட்டு போய் வீட்டுக்கு போட்டுருக்க ட்ரெஸ்ஸோட போறா. அந்த ஹிட்லருக்கு இதே ஓவர். போறியா?
செக்கேடும் கெட்டு போ, நேரத்துக்கு வந்து சேர். தள்ளி போமா. ஹிட்லர் 5 மினிட்ஸ்ல போகணுமா? 5 மினிட்ஸ்ல எப்படி கிளம்ப முடியும்? லூசு. சிவன் என்னத்த அந்த தம்பியை பார்த்து இப்படி சத்தம் போட்டு கிடக்கா? 2 பேருக்கும் ஏதோ சண்டையா இருக்குமோ? சிவனுக்கு வாய் யாருக்கிட்டதான் சும்மா இருந்து கம்பெனில போய் குத்த காட்டிட்டாளா? ராட்சசி, இந்த ட்ரெஸ்ஸோட தான் உள்ள வர போறியா? ஆமா ஹிட்லர், நீ கொடுத்த 5 மினிட்ஸ்ல அப்படியே தான் வர முடியும். உனக்கெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் இல்ல? ஒரு பொண்ணோட ரூமுக்கு இப்படிதான் வருவியா? கொஞ்சம் மரியாதையா பேசுடி. போன் பண்ணா எடுக்கணும். நான் தான் சொன்னேன்ல, மறுபடியும் நீ அப்படியே வீட்டுக்கு போயிருக்க. ஹிட்லர் தப்பு பண்ணிட்டு கோவமா பேசினா எல்லாம் சரியாயிடும். இந்த அபி எந்த பொண்ணுங்களையும் தேடி போக மாட்டான். எனக்கு பிடிச்சிருந்தா அவங்களே வருவாங்க. ஆனா இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு இந்த உலகத்திலே இல்ல. ஹீரோ சார், நீங்களும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்படியே தான் சொல்றீங்க. ஆனா உங்க கண்ணுல அந்த காதல் அப்படியே தெரியுதே. சரி பாப்போம். இமைகளின் தாழ்வில் உடைகளின் தளர்வில் என்னோடு பேச மட்டும் குயிலாகும் உன் குரலில். இந்த ஹிட்லர் என்ன இப்படி பாக்குறான்? இல்லையே, இவன் எப்பவுமே கோவமா தானே இருப்பான். இப்ப என்ன இவன் பார்வையே சரியில்லப்பா. அப்படியே முழுங்குற மாதிரி போயண்டா. சீக்கிரம் வந்து தோல. மிஸ் ஷாலினி, உங்க ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் இது? போடா தவளவாயா. ஹலோ சிஸ்டர், மரியாதை. அந்த ஹிட்லருக்கே மரியாதை இல்ல, அதுக்கப்புறம் உனக்கு எதுக்குற மரியாதை? சே ஹபி, இந்த லூசு கூட எப்படிதான் குப்பை கொட்டுறானே தெரியல. சொல்லி போடா. ஹபியே வாங்கி கட்டிட்டு தான் போறான். நமக்கு மட்டும் என்ன, ஃபியூச்சர்ல மிஸ்ஸஸ் அபிமன்யுவா கூட ஆகலாம். யாரு கண்டா. சரி தவளவாயா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? தள்ளி போ. ஹிட்லர் என்னையே மிரட்டுறியா? இருடா, அவனுக்கு இருக்கு. தேங்க்யூ மிஸ்டர் ஹபி, இந்த டீலிங்க்கு எனக்கு 100% ஓகே. யூ வெல்கம் சார். டேய் ஹபி, இவ பின்னாடி தான் இப்போ அலையிறியா? சரிதான், செஞ்சு வச்ச பால்கோவா மாதிரி தான் இருக்கா. அதான் பின்னாடியே அலையிறல. சீருடா, எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்கிற ஒண்ணு எப்படி விழ வைக்கிறேன்னு பாருடா. இவன் யாரு? மங்கூஸ் முண்டை மாதிரி இருக்கான். சீருக்கு நம்மளே பாக்குறான். ஒருவேளை இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையோ? ஐயோ, இந்த ஹிட்லர் மேல இருந்த கோவத்துல அப்படியே வந்துட்டோம். வேற சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கலாமோ? எல்லாரும் நம்மளையே பாக்குற மாதிரி இருக்கே. சார் என்ன உங்களுக்கு என்ன வேணும்? அபி சார் அந்த பக்கம் நிக்கிறாங்க. எனக்கு ஹபியெல்லாம் வேணும் பால்கோவா, நீதான் வேணும். ஏய் லூசு. அம்மா சரி புறம்போக்கு, நான் உன்னை இந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டேனாடா. என்ன அபினி, இது இவ்வளவு பெரிய பிசினஸ் மீட், இதுக்கு நான் வராம இருந்தா எப்படி? இடியட், தேவையில்லாம என்னை சுத்தி இருக்கிறவங்கள நோண்டுன, அப்புறம் நோண்டுறதுக்கு கால் இருக்காது. மைண்ட் இட். ஓ, இந்த பால்கோவா உனக்கு அவ்வளவு முக்கியமா? ஓகே. அப்போ நாம இன்னும் கீழே விழலையா? இந்த ஹிட்லர் தான் பிடிச்சிக்கிட்டானா? நானும் ஏதோ சவுத்துல தான் போய் மோதிட்டோமோன்னு நினைச்சேன். ஹபி, புதுசா உன் கண்ணுல ஏதோ தெரியுதுல்ல? டேய், தெரியுது அபி. கண்ணுல தெரியற அந்த அதுக்கு யார் காரணம்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே தாண்டா என் அடியே உனக்கு இருக்கு. பொறுக்கி போட வெளிய. பயந்துக்கல, இந்த பயம்தான் அபி எனக்கு வேணும். வரட்டா? ஏய் பிசாசு, என்கிட்ட மட்டும் நல்ல வாய் பேசுறல, அவன்கிட்ட அப்படியே பயந்து நடுங்குற. ஹிட்லர் எல்லாம் உன்னாலதான். நான் இந்த மீட்டிங் வரேன்னு சொன்னேனா? லூசு. ரியா சொன்ன அந்த பொண்ணு இவளா இருக்குமோ? இவளாதான் இருக்கும். நம்ம அபி வேற அவளை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இவளை எதுக்கு இங்க கூப்பிட்டுருக்கான்? அபி மாமா. ஏய் என்னடி மாமா கிமான்னு கூப்பிடாதானே செத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம் உங்ககிட்ட. சார், ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் எதுக்கு பிசினஸ் மீட்க்கு கூப்பிட்டுருக்கீங்க? ஏய், இது என்னோட கம்பெனி, என்னோட இஷ்டம். அதுல நீ யாரடி பேசுறதுக்கு? பேசு மாமா பேசு, இன்னும் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறமா அப்படியே மேல மயங்கிருவ பாரு. ஏய் என்னடி ஹொளறிட்டு இருக்க? அதெல்லாம் இல்ல மாமா. என்னடி ட்ரெஸ் இது? ஒரு ஆபீஸ் மீட்க்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வருவியா?
பட்டிக்காடு, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட இல்ல. அது சொல்ல நீ யாரு? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க. என்னை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. என்னையே எதிர்த்து பேசுறல இருடி உனக்கு. ஏய், யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ எவ்வளவு இருந்தா எனக்கு என்ன? என்னை பத்தி பேசாத, அவ்வளவுதான். நான் உன்னை பத்தி ஏதாவது பேசுறேன்னா இல்லல்ல, அப்புறம் நீ மட்டும் என்னை பத்தி பேசுற? ஏய், என்னடி? ஏய், போடி. ஏய் ராட்சசி, என்ன பேச்சு பேசுற? பரவாயில்லையே, இந்த ஒன்னுவையே அடிச்சு தூக்கிட்டியே. ஒரு பிச்சைக்காரி நீ என்ன பத்தி பேசுறியா? ஏய், யாரடி பிச்சைக்காரி? நீ தாண்டி பிச்சைக்காரி. ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்க வேற வழி இல்லாம இங்க பாரு அரைகுறை ட்ரெஸ் போட்டுட்டு அலையிற நீ என்ன பிச்சைக்காரின்னு சொல்றியா? ஐயோ, இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறியோ? கிளம்பிருடா. ஏய், என் அபிமாமாவே கரெக்ட் பண்ணணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் நான் விடவே மாட்டேன்டி. என்ன சொன்ன? அந்த ஹிட்லரை நான் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனா? சீச்சி, அவனும் அவன் மூஞ்சியம். நல்லா கேட்டுக்கோ, அவன் உனக்கு தான் செட் ஆவான். அவனே போய் பிடிச்சிக்கோ. என் பக்கம் திரும்பினா அவனே சேர்த்து தொலைச்சிடுவேன். இவளுக்கு அபிமாமாவை பிடிக்கல, அப்போ அபிமாமா தான் இவ பின்னாடி போறாரா? ஹனுமா, இத இப்படியே விட்டா எங்க போய் நிக்கும்னு தெரியாது. கண்டிப்பா இத நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரி, ஓகே. நைட் அப்படியே தாண்டிட போகுது. பேசாம நம்ம பிளான் படி மாமாக்கு அந்த ஜூஸை கொடுத்துடலாம். என்ன மாமா, உங்களுக்கு என்ன பிடிக்கலல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே என் பக்கத்துல வந்து என்ன எடுத்துக்கோன்னு சொல்லுவீங்க. எதுக்கு இந்த பொண்ணு இங்க நின்று இப்படி முழிச்சிட்டு இருக்கா? சிஸ்டர், என்னாச்சு? ஏன் இப்படி நின்று முழிச்சிட்டு இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? அது யாரோ எங்களை கண்ட நாத்தத்தெல்லாம் கொட்டிட்டாங்க. ஆனா எங்க கழுவுறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஓ, என்ன பண்றது? அபிரும் கீழே தான் இருக்கு. அவனும் இப்போ முக்கியமா பேசிட்டு இருக்கான், வரமாட்டான். பேசாம அவன் ரூம்லயே கழுவு சொல்லிக்கலாமா? என்ன யோசிக்கிற? இல்ல, அபியோட ரூம் கீழே தான் இருக்கு. பேசாம நீங்க அங்க போய் கழுவிக்கிறீங்களா? என்னது, அந்த ஹிட்லர் ரூமா? வேணாம் சிஸ்டர், வேற வழி இல்லை. எங்க ரூம்க்கெல்லாம் நீங்க வரவே முடியாது, அதுவும் மேல இருக்கு. அதனால நீங்க கீழே போய்க்கோங்களேன். ஒன்னும் நினைக்க வேணாம், கழுவிட்டு உடனே வந்துருங்க. அபி இங்கதான் நின்று பேசிட்டு இருக்கான், இப்பெல்லாம் ரூம்க்கு வரமாட்டான். சரி. ஹாப்பி மாமா, அவனுக்கு இப்போ என்ன தோணுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ குடிச்சது என்ன கோக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதுல தாண்டா உனக்கு கலந்துருக்கேன். ஹாப்பி மாமா. சரி, நானும் தள்ளி போ. மாமா, தள்ளி போகணுமா? வா, ரூம் போலாம். சரி, தள்ளி போறியா ஆட்டி வாங்குறியா? இந்த கறக்கத்துல உனக்கு திமிரு மட்டும் குறையவே மாட்டேங்குது மாமா. சரி வா, நானே உன்னை கொண்டு ரூம்ல விட்டுறேன். சரி, தள்ளி போ. எனக்கெல்லாம் ரூமுக்கு போக தெரியும். நீ இதாக கொண்டு விடணும்னு ஒன்றும் தேவையில்லை. லீவ் மீ, பக்கத்துலேயே வராத. போ, இது வரேன். ஹிட்லர் ரூம் எல்லாம் நல்லா நீட்டா தாண்டா மெயின்டைன் பண்றேன். ஐயோ, யார் வராங்க? ஹிட்லர் தான் இப்ப வரமாட்டான்னு சொன்னானே. ஐயோ, இந்த ஹிட்லர் எதுக்கு இப்போ இங்க வரான்? அதுவும் ஏன் அவன் ஏதோ மாதிரி இருக்கான். என்னாச்சு உனக்கு? கதவை வேற பூட்டிட்டானே, இப்போ எப்படி வெளியே போறதுக்கு? ஐயோ, என்னவோ பண்ணுதே. என்னத்தடா குடிச்சு தொலைச்ச அப்படி? ஐயோ, பாக்குறானே. இவன் பார்வையே சரியில்லையே, பயமா இருக்கு. அது ஹிட்லர், வாஷ்ரூம் வந்தேன், நான் கிளம்பணும். முறுக்கா. ஷே ராட்சசி, போ ப்ளீஸ். இங்கிருந்து போடி, உடனே கிளம்பு. என்னது, கிளம்பணுமா? என்ன விட்டாதானே கிளம்ப முடியும். ஹிட்லர் ப்ளீஸ், தெரியாம வந்துட்டேன், என்ன விட்டுறேன். ஷே பிசாசு, கிளம்புடி. அபி, என்ன பண்ற அபின்னு? ஷே கண்ட்ரோல், விட அவளை. ஷே
போ, இங்க இருந்து போ. டேய் அபி, என்னடா ஆச்சு உனக்கு? அங்கிருந்தே தள்ளாடிட்டே வந்தியா? எவ்வளவு ட்ரிங்க் பண்ணாலும் நீ தள்ளாட்டவே இல்லையே. ஆனா இன்னைக்கு ட்ரிங்க் வேற பண்ணல. அந்த பொண்ணு வேற அழுதுட்டே போகுது. என்னாச்சு உனக்கு? அபி, சம்திங் ராங். என்னத்த குடிச்சு தொலைச்சான்னு தெரியலையே. மச்சி விடுடா, என்னடா பண்ற? நான் ஒரு கண்ணி பையன்டா. சேவ் பண்ணிடாதடா. என் வாழ்க்கையே அழிச்சிடாதடா. மச்சி ப்ளீஸ்டா, என்னால முடியலடா. என்னடா இவன் பார்வை இப்படி பாக்குறான்? நல்ல வேலை அந்த பொண்ணு தப்பிச்சுட்டா. இல்லாட்டினா விடுறதுக்குள்ள பிச்சு தின்றுப்பான் போல. டேய் அபி, உனக்குள்ள இவ்வளவு வெறி பிடிச்ச மிருகம்னு இருக்காடா. பார்க்க நல்ல மாதிரியே இருக்கு. மாதிரி என்ன ஹக் பண்ணிக்கோடா ப்ளீஸ். கடவுளே, இந்த அரக்கன் கிட்ட இருந்து எனக்கு காப்பாத்துப்பா. ச்சே, எவ்வளவோ பிளான் பண்ணி அந்த டேப்லெட்டை மாமா குடிக்கிறதுல கலந்தா அது எனக்கு எந்த யூஸும் இல்லாம போயிடுச்சு. இந்த டைம் பார்த்து மதின் மாமா ரூமுக்கு போயிட்டான். இல்லைன்னா நம்ம பிளான் அப்படியே சக்சஸ் ஆயிருக்கும். ஐயோ, என் பிளான் எல்லாம் சொதப்பிடிச்சு இப்படி. ஹபி, இந்த சுச்சுவேஷன்ல கூட நீ என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்கிறல்ல? அந்த அளவுக்கு நான் உனக்கு அசிங்கமா போயிட்டேன்ல. உன்னோட உடம்புக்கு ஒரு பொண்ணு தேவைன்னு இருக்கும்போது கூட என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறல்ல. எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? சின்ன வயசுல இருந்து நான் ஒன்னே தான் நினைச்சு சுத்திட்டு இருக்கேன். ஆனா நீ என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. எவ்வளோ ஒருத்தி, அதுவும் நேத்து வந்தவ முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டல. ஆனாலும் நீ இன்னைக்கு பண்ணது எனக்கு ரொம்பவும் வலிக்குது. அதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவள் ஆயிட்டாங்களா? எவ்வளவோ என்ன ஹர்ட் பண்ணியிருக்க. ஆனா இன்னைக்கு நீ பண்ணதை என்னால மறக்கவே முடியாது. ஆனா அந்த மாத்திரையோட எஃபெக்டுக்கு அவனால எப்படி இப்படி தனியா போய் இருக்க முடியுது? அவன் எங்கம்மா தனியா இருக்கான்? அவன் என் கூட தான் இருக்கான். இந்த மாதிரி நான் கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன். ஒன்னாலடி. இந்த சாலினி பிள்ளைய என்ன காணலையே? இவ்வளவு நேரம் ஆகியும் எங்க போனானே தெரியலையே. ஒரு 7-8 மணிக்குள்ள வந்துருவேன்னு தான் சொன்னான். மணி 9:30 ஆகியாச்சே. ஒரு வயசு பிள்ளை இத்தனை மணிக்கு பிறகு வந்தா பக்கத்துல இருக்கவே என்னெல்லாம் சொல்லுவாவ. இப்ப எதுக்கு இப்படி கிடந்து கத்திட்டு இருக்கா? அவ வந்துருவா, பொறுமையா இரு. அவதான் மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கா. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எடுத்துட்டு வரணுங்களா? அவளாவது இன்னைக்கு ஒரு நாளமாவது நல்ல சாப்பாடு தின்னுட்டு. ஹோய், உனக்கு வேற வாயில வார்த்தையே வராத. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்ட்டு. நானே ஒரு வயசு பிள்ளை என்ன காலையின்னு பதறிட்டு இருக்கேன். இவருக்கு ஒரு எள்ளு போல பதட்டா இருக்கா. ஜானகி, உனக்கு தான் அவளை பத்தி தெரியுங்களா? அவ யாருக்காவது பயப்படுவாளா? அவளை பார்த்து வேணா 4 பேர் பயந்து ஓடுவாவ. இருந்த ஏன் இப்படி பயந்துச்சு அவதான்? ஏங்க, அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. காலமே கெட்டுவே கிடக்கு. எவ்வளவுதான் தைரியமான பிள்ளையா இருந்தாலும் சித்தனவரதான் சமாளிப்பா. போன் பண்ணி பாத்தியா? அதெல்லாம் பாத்துட்டேன். போனே சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அப்படியா? அப்ப என்ன செய்யுதுக்கு? ஆபீஸ்ல போய் ஒரு ரேட்டு பாத்துட்டு வந்துருட்டா? ஆமாங்க, வேற வழி கிடையாது. பைக்ல வேற போனோம். வரும்போது என்னாச்சோ யாராச்சும் நம்ம இப்படி வீட்டுல இருக்கிறது நல்லாயா இருக்கு. போய் ஒரு ரேட்டு பாத்துட்டே வந்துருங்க. சினிமா அவ கம்பெனி ஓனரோட போன் நம்பரையும் வாங்கி வைக்கணும். ஏதாவது தேவைன்னா அடிச்சுக்கலாம் பத்திலாம். அதுவும் சரிதான். சாலினி, எதுக்குமா இன்னைக்கு இவ்வளவு பிந்துட்டு? அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தானப்பா போனேன் இன்னைக்கு மீட்டிங்னு. ஆமா மக்களே, இருந்தாலும் ஞாயிறாயிட்டு பத்தியா போனையா சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு? அதை ஏன் கேக்குறீங்கம்மா? போன்ல சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு. நான் சார்ஜர் வேற எடுத்துட்டு போலையா, அதனாலதான் சார்ஜும் போட முடியல. ஏ ஷாலினி, இந்த வேலையெல்லாம் நமக்கு தேவையா? இப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசுல இப்படி வேலை வேலைன்னு எதுக்கு அலையணும்? பேசாம வீட்டுல இரு. இப்படி ராத்திரி நேரத்துலயும் அலைஞ்சு தெரியறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அம்மா, உனக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்றது? இந்த வேலையை நான் ரொம்ப இஷ்டப்பட்டு தான் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஒருவேளை நான் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகாட்டியும் வேற ஒரு கம்பெனிக்காவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி போகதாம்மா செய்வேன். இந்த சேலரியால நமக்கு எவ்வளவு கடன் அடையுது. அதுக்கு அப்புறமா இப்படி சொன்னா என்னமா அர்த்தம்? அது மட்டும் இல்லாம எனக்கு இப்போ இந்த கல்யாணம் கத்திரிக்காய் இதெல்லாம் வேணாம். ஏன் வேற என்ன சன்னியாசியா போறியா? அதெல்லாம் நமக்கா தோணணுமா? நீங்க கம்பல் பண்ணி பண்ணி வைக்கிறது நல்லா இருக்காது. எனக்கா தோணும் போது நான் சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க பாருங்க. ஓ, உனக்கா தோணுமா? 40 வயசுல தோணும். அது வரைக்கும் வீட்லயே இருக்கியா? ஆமா, அப்ப தோணாலும் ஓகே தான். இந்த வாய் இருக்கு பத்தியா, வாய் ஒரு நாளும் குறைய போறது கிடையாது. ஜானகி, சும்மா இரு.
எப்பவும் பிள்ளைய கரைஞ்சு குட்டிட்டு கிடக்கா. வந்துருவாரு நீட்டிக்கிட்டு. நீ போ மக்களே, நான் பாத்துக்கிட்டேன். அவ இப்படிதான் என்னத்தையாவது புலம்பிட்டு கிடப்பா. கடவுளே, எப்படியோ என்ன காப்பாத்திட்ட. இன்னைக்கு மட்டும் அவன் கையில சிக்கியிருந்தேன், சின்ன அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருப்பான். எப்படி பாக்குறான், ஆனா அவனோட பார்வை என்கிட்ட என்னதோ சொல்லுச்சு. சின்னல முடியலைங்கிற மாதிரி. அப்படி உனக்கு என்ன இருக்கும்? என்ன ஆனா நமக்கு என்ன இந்த ஹிட்ல இருக்கு, நாம தப்பிச்சதே பெருசு. எப்பா, நாளையில இருந்து இந்த ஆபீஸ் பக்கமே போக கூடாது. முடியாது ஷாலு, நீ போய் தான் ஆகணும். அப்புறம் அவன் உன்னை பயந்தான் கொள்ளின்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுவான். அதுக்காக இந்த மாதிரி பண்ணவங்கிட்ட போய் எப்படி மறுபடியும் நிக்கிறது? நல்ல வேலை இந்த தப்பு நடக்கல. எப்படி பிடிக்கிறான், ரைட்டா கூட அவன் கையை கூட தள்ள முடியல நம்மளால. அப்படி என்ன கருமத்தை தான் குடிச்சு தொலைச்சானு. அந்த மேனாமினிக்கு வேற நம்ம கிட்டே வந்து மோதுறா. அவளுக்காகவாது அந்த கம்பெனிக்கு நாம போயே ஆகணும். போகாம இருந்தோம்னா ஏதோ அவளுக்கு பயந்துதான் போகாம இருந்தேன்னு ரொம்ப பீத்திக்குவா. ஷாலுமா, யாருக்காகவும் உன் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுறாத. அக்கா, எனக்கு யோசிச்சுட்டே இருக்க. பப்ளு குட்டி, காலேஜ் எல்லாம் எப்படி போச்சுது? அதெல்லாம் நல்லா தான் போச்சுது. நீயே ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. உங்களோட எம்டி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாராமே, அம்மா சொன்னாங்க. வந்தான் அந்த ஹிட்லர் இங்கே வந்துட்டான். அக்கா, என்னக்கா சொல்ற? நீ தான் ஆஃபீஸ் போயிருந்தல, அதுக்கப்புறம் எதுக்கு ஒன்று தேடி வீட்டுக்கு வந்தாரு? அது ஒன்றும் இல்லை சாமி குட்டி, ஒரு பிஸ்னஸ் மீட் இருந்துச்சா, அதான் கூப்பிடுறதுக்கு வந்திருந்தான். உனக்கு எதுவும் ஆஃபீஸில் ப்ராப்ளம் இல்லையேக்கா? ஏன்னா உன் ஃபேஸை பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்கு. நீ சின்ன பொண்ணு சாமி குட்டி, அக்காவே எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துப்பேன். நீ எதையும் நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. படிக்கிற வேலையை பாரு. அக்கா, ஓட்டு போடுற வயசு வந்தாச்சு, இன்னுமே என்னை பார்த்து சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. எத்தனை வயசானாலும் என் பப்ளு கிட்ட எனக்கு சின்ன பொண்ணு தான். இப்போ என்னோட அழகி என்ன பண்ணிட்டு இருக்கா? தூங்குவாளோ? இல்லைன்னா முழிச்சிட்டு தான் இருப்பாளா? நாம எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கணும்? அதுக்குதான் அவளோட நம்பரே வாங்கியிருக்கோம்ல. பேசாம கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ. சொல்லுங்க சீனியர். பரவாயில்லையே, ஒரு ரிங்லயே ஆன்சர் பண்ணிட்ட. நான் கால் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா என்ன? ஆமா சீனியர், நீங்க கால் பண்ணுவீங்கன்னு தான் தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்லைன்னா காலேஜ்ல திரும்பவும் பனிஷ்மெண்ட் தந்துருவீங்கல்ல, அதான். என்ன பனிஷ்மெண்ட்டுக்கு அவ்வளோ பயமா? அது நீங்க ஹக் பண்ணுவீங்களா, அதான். எதுக்கு சீனியர் சிரிக்கிறீங்க? உன்னை நினைச்சா சிரிப்பு தான் வருது, அதான் சிரிச்சேன். ஆமா, நாளைக்கு காலேஜ் லீவ்ல, நாம எப்படி மீட் பண்றது? என்னது மீட் பண்ணவா? நாம எதுக்கு மீட் பண்ணணும்? என்ன கொஸ்டின்லாம் கேக்குறீங்க? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நாளைக்கே அவனை மீட் பண்ணணும். ஸோ நீ நான் சொல்ற இடத்துக்கு வரணும். ஐயோ சீனியர், என்னால வரலாம் முடியாது. எங்க வீட்டுல எங்கேயும் வெளியிலே விட மாட்டாங்க. எனக்குமே ரொம்ப பயமா இருக்கும். என்னத்தையாவது சொல்லிட்டு வா. நீ நாளைக்கு வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, எப்போ மாதிரி பனிஷ்மெண்ட் தான். அச்சோ வேணாம் சீனியர், நான் எப்படியாவது வந்துடுறேன். குட் கேர்ள். எங்க வரணும்னு நான் மெசேஜ் பண்ணிடுறேன். அப்புறம் இப்ப போய் தூங்கு. குட் நைட். செல்ல இருந்து நோண்டிட்டு இருக்காரு. ஓகே சீனியர். இவன் இங்க நின்று யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? பல்ல காமிக்கிறானே. ஏதோ பொண்ணுகிட்ட மாதிரி தானே இருந்துச்சு. அப்படி யார்கிட்ட பேசியிருப்பான்? டேய் அண்ணா. போச்சுடா ரவி, இந்த குட்டி சத்தம் எங்க எப்போ வந்துச்சு? முறைச்சிட்டு வேற நிக்குது. அவகிட்ட பேசினதெல்லாம் கேட்டுருப்பாளோ? கேட்டிருக்க மாட்டா. பேசிதான் பாப்போமே. இப்ப நான் வரும்போது நீ யாரு கூட பேசிட்டு இருந்தல? யார்கிட்ட பேசுன? எனக்கு 1008 பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ யாரோ பொண்ணு கூட தான் பேசின, அது யாருன்னு மட்டும் சொல்லு. பொண்ணா? நான் எப்படி ரோசு பொண்ணு கூட பேசினேன்? என் ஃப்ரெண்டு ரகு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நீ சும்மா அரைகுறையா கேட்டுட்டு என்னத்தையோ நான் சொல்லிட்டு இருக்காத. டேய் ஃப்ராட் அண்ணா, நீ ஏதோ மறைக்கிற. கன்ஃபார்மா நீ ஒரு பொண்ணு கிட்ட தான்டா பேசிட்டு இருந்த. இரு நானே கண்டுபிடிக்கிறேன் அந்த பொண்ணு யாருன்னு. அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. லூசு பேசாம போய் தூங்குடி.